இன்னைக்கு ஒரு ஃபிளாஷ்பேக். 6 இயர்ஸ்க்கு முன்னாடி பூந்தமல்லியில ரெண்ட்டுக்கு ஒரு அபார்ட்மெண்ட்ல இருந்தோம். அப்ப எல்கேஜில இருந்து ஹையர் செகண்டரி வரைக்கும் டியூஷன் எடுத்துட்டு இருந்தேன். ஹவுஸ் ஒய்ஃபா வீட்ல சும்மா தானே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்டூடெண்ட்ல ஆரம்பிச்சதுங்க. கடைசியா நான் டியூஷனை க்ளோஸ் பண்ணும்போது 22 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. டியூஷன் அப்படின்னதும் ஏதோ வருவாங்க, படிப்பாங்க, போவாங்க அப்படின்னு இல்லாம 12th ரேங்க்ல இருந்தவன ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க வச்சேன். ஒரு சப்ஜெக்ட்லயும் பாஸ் ஆகாத ஒரு பையனை எல்லா சப்ஜெக்ட்லயும் பாஸ் ஆக வச்சேன். இதுதாங்க என்னோட அச்சீவ்மெண்ட்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ என்கிட்ட படிச்ச 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் +1 படிச்சுட்டு இருக்கான். இது வரைக்குமே அவன் வெளியே எங்கேயுமே டியூஷன் போகாம நான் சொல்லிக் கொடுத்த அதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி இவ்வளோ நாள் நல்ல ஸ்கோர் வந்து எடுத்துட்டு இருந்திருக்கான். இப்போ மேக்ஸ்ல கொஞ்சம் டவுட்ஸ் இருக்கு, என்ன டியூஷன் எடுக்க சொல்லி ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணாங்க. என்கிட்ட படிச்ச ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நானே டியூஷன் எடுக்க முடியாதுன்னு சொல்ல மனசே வரல. ஸோ அதே டியூஷன் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு தான் இந்த ஒரு குட்டி ஃபிளாஷ்பேக். ஜனவரி 31ல இருந்தே டியூஷன் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. இப்போதான் உங்க கூட ஷேர் பண்ண முடிஞ்சது. டியூஷன் எடுக்கிறோம் அப்படின்னு சட்டுன்னு எடுத்துடாம அதுக்குன்னு ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணணுமே. அதனாலேயே இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour வந்து ப்ரிப்பரேஷனுக்காகவே டைம் ஒதுக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இதுக்கு நடுவில் வீடியோஸ் எல்லாம் அப்டேட் பண்றது ரொம்ப டஃப்பா இருக்குங்க. அதனால தான் இப்பெல்லாம் வீடியோஸ் வந்து ரொம்ப லேட் ஆகுது.